அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய குழந்தைங்களாக இருக்கலாம், உங்களுடைய நண்பரின் குழந்தைகளாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம். ஸோ இந்த தேர்வுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி அவங்கள கையாளணும், இந்த கடைசி இந்த ஒரு மாதத்தில் அவங்கக்கிட்ட எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசணும், எப்படி அவர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை அட்வைஸாகவும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீ உன்னால் முடியும்டா, நீ சாதிக்க பிறந்தவன், சாதிச்சுட்டு வா, எதையுமே இது பண்ணாத, மார்க்கு அதெல்லாம் வேண்டாம், நீ உழைத்த உழைப்புக்கான வெற்றி உனக்கு உண்டு, நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுது, ரிசல்ட்டு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நேர்மறையான வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுக்கணும். அது எந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருக்கும், அதை எப்படியெல்லாம் நம்ம கையாளணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடலில் உள்ள அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். வாழ்வின் எந்த பிரச்சனை உங்களை பாதிக்கவே முடியாது, நீங்கள் அனுமதித்தால் தவிர. ஆமாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சில பேர் நெகட்டிவாகவே பேசுவாங்க. நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேயே வாழ்கிறவங்க, அந்த சூழ்நிலையை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்க இவ்வளவு தான் பேசட்டுமே, அந்த விஷயத்தை உள் வாங்காதீங்க. இது நான் தான் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமில் மார்க்கே வராதா, மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, என்ன தான் நீ படித்தாலும் நீலாம் நான் 35 மார்க் எடுக்கிறதே கஷ்டம், நீலாம் பாஸே ஆக மாட்டா, உன் மண்டையில் எதுவுமே நிற்காது, இப்படிலாம் ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை கொடுக்குறாங்களா, நீ அதை ஏற்றுக்கொள்ளாத. அது அவங்களுடைய பார்வை. உன்னால் முடியும், நான் 90+ மார்க் வாங்குவேன், 90க்கு அதிகமாக வாங்குவேன், நான் 80க்கு மேலே வாங்குவேன், நான் 50க்கு மேலே வாங்குவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் நீங்கள் தான் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறது. அந்த எக்ஸாம் அந்த 3 மணி நேரம் எப்படினாலும் இருக்கலாம், அந்த நாள் எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த நாளும் இருக்கும். அதனால் ஒவ்வொரு தேர்வையும் நீங்கள் கையாளும் போது சில தகாத சூழ்நிலைகளும் எதிர்மறையான சூழ்நிலைகளையும் அந்த வார்த்தைகளையும் உள்ள விடாமல் நேர்மறையான எண்ணத்தோடு கையாளுங்க. நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிறாங்க எந்த ஒரு நபராக இருக்கட்டும், அவங்கள மாதிரி நீ முயற்சிடு, அவங்கள மாதிரி சாட்சி காட்டு, அவங்கள மாதிரி தேர்வில் மதிப்பெண் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிற மாணவரையோ மற்றவர்களையோ ஒப்பிட்டு சொல்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய பார்வை உங்களுடைய குழந்தைய சாதனையாளராக பார்க்கணும். நீங்கள் ஒப்பிட்டு ஒரு தராசில் மற்றொருவரையும், ஒரு தராசில் உங்களுடைய குழந்தைய வச்சு ஒப்பிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கவே கூடாது. உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனை, உங்கள் குழந்தைங்களை பற்றின அவங்க ஒரு சாதிக்க பிறந்தவங்க, சாதனையாளர், கண்டிப்பாக சாதிப்பாங்க. நம்பிக்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் வைங்க, அவங்க கண்டிப்பாக சாதிச்சிருவாங்க. அந்த நேர்மறை எண்ணத்தை உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க முடியும்? உன்னால் முடியும், உனக்கு நான் இருக்கிறேன், படி, இந்த தேர்வை நல்லா முடித்து கொண்டு வா, ரிசல்ட்டு எதுவாக இருக்கட்டும், நீ உழைத்த உழைப்புக்கான உனக்கு ஒரு வெகுமதி, உனக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறையாக பேசுங்க. நம்ம கடந்து போகும்போது யாரோ ஒருவரை நம்ம சந்திக்கிறோம். அவங்க ஒரு தேர்வு எழுதும் நபராக இருக்கலாம், தேர்வு எதிர்நோக்கும் மாணவராக இருக்கலாம். அவங்கக்கிட்ட நம்ம எப்படி வாழ்த்துவோம்? என்ன படிச்சிட்டியா, ஒரு வருஷமாக படிச்சிருக்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம். சரி நல்லா எழுது அப்படிங்கிறோம். ஸோ இந்த வார்த்தையை அவங்க கேட்கும்போது ஒரு பயம்தான் அவங்களுக்கு வரும். அதே ஒரு வாழ்த்தை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வருஷம் படிச்சுட்டேன், உன்னால் முடியும், அந்த ஒரு வருஷத்தோட உழைப்பு இந்த ஒரு வாரத்தில் தான் இருக்குது, நல்லா எழுது, நல்லா ஞாபகப்படுத்து, ஒரு உங்களுடைய இறைவனை வேண்டிட்டு நீங்கள் போய் தேர்வை ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உன்னுடைய தேர்வில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு நீ தேர்வுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்மறையான வாக்கியங்களை அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மாணவராக இருக்கட்டும், அந்த நபராக இருக்கட்டும்,
ஒரு நல்ல எண்ணத்தை அவங்க உள்வாங்கிக்கிட்டு அந்த பாசிட்டிவான வைப்ரேஷனோடு அவங்க தேர்வு எதிர்கொள்ளுவாங்க. அவங்களோட ரிசல்ட்டும் மிக உயர்ந்ததாக நேர்மறையான வாழ்க்கையாக அவங்களுக்கு அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.